எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். நான் தேவா சுப்பிரமணியம். இன்றைய சிந்தனை லாட்டரி டிக்கெட்டும் தியானமும். ஜீவ சமாதிக்கு செல்ல வேண்டாம். நான்வெஜ் சாப்பிடுங்கள், அதுவே நல்ல உணவு. லாட்டரி டிக்கெட்டும் தியானமும். லாட்டரி டிக்கெட் தமிழ்நாட்டில் இல்லை, ஆனால் நிறைய பேருக்கு லாட்டரி டிக்கெட்டை பற்றி தெரியும். நம்ம லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய பரிசு விழ போகிறதா நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு நம்பர் இருக்கிற லாட்டரி டிக்கெட்டை வாங்குவோம். அதே போல் தான் தியானமும். தியானத்துக்கு அதிகமான பெயர்கள் வைத்து இப்போ இருக்க குருமார்கள் தான் அதை செல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் யாருன்னா லாட்டரி டிக்கெட் ஏஜெண்ட். சரிங்களா? அவங்க லாட்டரி டிக்கெட்டை செல் பண்ணுற மாதிரி தியானங்களை உங்ககிட்ட விற்றுட்ருக்காங்க. பல்வேறு விதமான தியான முறைகளை அவங்க சொல்லித்தராங்க. மக்களும் லாட்டரி டிக்கெட் வாங்குகிற மாதிரி தியான அமைப்புகளில் போயிட்டோ இல்லை மதம் சார்ந்த அமைப்புகளில் போயிட்டோ எதையோ ஒன்று சொல்லித்தராங்கல்ல, அதை லாட்டரி டிக்கெட் மாதிரி கற்றுக்கிட்டு நம்மளுக்கு பெரிய பரிசு வாழ்க்கையில் காத்துட்ருக்கு, நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறோம், நம்ம வாழ்க்கையில் இறைவனை அடைய போகிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு அமைப்பில் போய் ஒரு லாட்டரியை வாங்குறீங்க. அதுதான் ஒரு தியானம்னு வச்சுங்களேன். ஒரு தியான முறையை கற்றுக்குறீங்க. இங்கே பல லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் இருக்குது, பல தியான அமைப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? அந்த தியான அமைப்புகள்லாம் என்ன பண்ணுது? லாட்டரி டிக்கெட் மாதிரி இருக்கிற தியானத்தை நம்மக்கிட்ட விற்குது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தியானம் கற்றுக்கிறதுக்கு எந்த பணமும் கிடையாது, ஆனால் அவங்க கட்டுற கட்டிடங்களுக்கு நீங்கள் எதனா விரும்புனா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லாட்டரி டிக்கெட் ஃப்ரீ தான் இங்கே, ஆனால் வேறு வழியில் நீங்கள் பணம் தர மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு அப்படி இல்லைன்னா அவங்களே ஆன்லைன் ஷாப்பிங் வச்சுருப்பாங்க டிவைன் திங்ஸ் வாங்கிறதுக்கு. ஆனால் எல்லோரும் மறைவான இறைவனை பற்றி பேசுவாங்க, ஆனால் உருவத்தை செல் பண்ணுவாங்க, ஃபோட்டோவை விற்பாங்க. அது எப்படி நன்மையானதுன்னு தெரியல, எப்படி சாத்தியப்படுதுன்னு தெரியல. இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பான்னு அவங்க தான் சொல்லுவாங்க, ஆனால் டிவைன் திங்ஸ் அவங்க வெப்சைட்டில் விற்றுட்ருப்பாங்க. அதை மக்கள் வாங்கணும். லாட்டரி டிக்கெட்டுக்கு பணம் கிடையாது, அது அவங்க வச்சிட்ருக்க பை ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வாங்கிறதுக்கு பணம். இல்லைனா ஏதாச்சும் கட்டுவாங்க, இல்லாச்சும் அன்னதானம் போடுவாங்க, அதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும். நற்காரியங்கள்னு சொல்லி நம்ம தீமையான காரியங்களே செஞ்சிட்ருக்கோம். அந்த டிக்கெட்டை நம்ம வாங்குவோம், ஃப்ரீ தான், எதையோ ஒன்று கற்றுக் கொடுத்துருவாங்க. நீங்களும் நம்ம வாழ்க்கை மாறப்போகுது, பரிசு அடிக்க போகுது. லாட்டரி டிக்கெட்டில் இழந்தவங்களெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அதே போல் தான் ஆன்மீகத்தில் நிறைய இழந்தவங்களும் இருப்பாங்க. சரிங்களா? எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு ஒன்றுமே முடியலடா, இனிமேல் லாட்டரி டிக்கெட்டே வாங்கக்கூடாதுடா, அது நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் இப்போ இருக்காங்க. அதே போல் தான் நீங்கள் நிறைய தியான முறைகளை கற்றுக்கிட்டு வாழ்க்கையை மாற்றலான்னு சொல்லி வந்து டெய்லி எழுந்து காலையில் சாயந்தரம் மதியம் ஏதோ ஒரு டைமில் பண்ணி அது ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சவுடனே இன்னொரு தியான ஏஜென்ட்டுக்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட அதே டிக்கெட்டை வாங்குறது. அது ஃப்ரீ தான், ஆனால் அவங்க கட்டுற கட்டிடங்களுக்கோ இல்லை செய்கிற அன்னதானங்களுக்கோ இல்லை அவங்களோட வெப்சைட்டில் அவங்க விற்கிற உருவமாக இருக்கிற பொருட்களை வாங்குவதற்கோ உங்களை ஊக்குவிச்சு உங்களை வாங்க வச்சுருவாங்க. நீங்களும் வாங்கிட்டு வந்து இந்த லாட்டரி டிக்கெட் நம்ம வாழ்க்கையை மாற்றோம் அப்படின்னு அந்த தியானத்தை காலை மாலை இரவு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ முடிந்த அளவுக்கு செய்து அந்த லாட்டரி டிக்கெட்டும் உங்களுக்கு வேலை செய்யலை. புரியுதுங்களா? நல்ல குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இப்போ இருக்க நிறைய குருமார்கள் லாட்டரி டிக்கெட் ஏஜெண்ட்டாக தான் இருக்காங்க. அது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அவங்க ஸ்மார்ட்டாக இருக்காங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? உருவம் இல்லாத இறைவனை பற்றி பேசுவாங்க, ஆனால் உருவம் இருக்கிற எல்லா பொருளையும் விற்பாங்க. இது எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நியாயமாக பார்த்தா அவங்க தான் பம்பர் ப்ரைஸே அடிக்கிறாங்க. பம்பர் ப்ரைஸ் எப்படி அடிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு லாட்டரி டிக்கெட் விற்றுட்டு அதில் பை ப்ராடக்ட் வந்து இந்த சொம்பு வாங்கிக்கிங்க, இந்த மோதிரம் வாங்கிக்கிங்க,
இந்த ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா உங்கள் வீடு சிறப்பாகிடும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்களும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பீங்க அந்த சொம்பையோ எதையோ. உங்கள் வீட்டில் நல்லபடியாக எதனா நடந்துச்சான்னு பார்த்தா எதுவும் நடந்திருக்காது. ஏன் திருப்பி அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்க மாட்டீங்க? தெரியல. ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்து தானே வாங்கணும், சரி போனால் போகுது விடு அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. அந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுத்து 10,000 பேர் வாங்கினா எவ்வளோ காசு ஆகுது? யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒருத்தரை நீங்கள் நேரடியாக போய் 1 கோடி ஏமாத்தினா தான் பெரிய பிரச்சனை வரும். நீங்கள் 10,000 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் ஏமாத்துனீங்கன்னா பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா சின்ன காசு சரி போனால் போகுது, இனிமேல் நம்ம அங்கே போக வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலையை உங்களுக்கு உருவாக்கிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் யாரையும் குறை சொல்லலை, இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறேன். புரியுதுங்களா? இங்கே இப்படி தானே இருக்குது. உருவமில்லாத இறைவனை பற்றி பேசுகிறாங்க, அதுக்கு ஒரு டிக்கெட்டும் கொடுக்குறாங்க, டிக்கெட்டு ஃப்ரீ. ஆனால் வாங்க வேண்டிய எல்லா பொருட்களும் உருவமாக இருக்குதே, ஃபோட்டோ விற்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? கான்ட்ரடிக்ஷனாக இல்லையா அவங்க பேசுகிறது? அருள் வேணுன்றாங்க, அருளாளன்னு சொல்கிறாங்க. பொருள் மேலே எதுக்கு அவங்களுக்கு நாட்டம்? எதுக்கு ஆசிரமம்? ரோடு பத்தாதா? ரோடை அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடம் சுபிக்ஷமாக மாறாதா? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் தான் திங்க் பண்ணணும். டிக்கெட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, ஆனால் பம்பர் ப்ரைஸ் அவங்களுக்கு தான். அவங்க விற்கிற பொருட்கள் மூலயமா உங்களுக்கு பம்பர் ப்ரைஸ் அவங்களுக்கு தான் கிடைக்குது. அவர்களோ மறைவான இறைவனை பற்றி, இல்லாத இறைவனை பற்றி உங்கள்கிட்ட பேசி உருவமாக இருக்கிற பொருளை விற்று அவர்கள் என்னவோ பம்பர் ப்ரைஸ் அடிச்சிட்டே இருக்காங்க ஒரு மீட்டிங்லேயும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டும் சென்னையில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளில் வேறு போய் லாட்டரி டிக்கெட் விற்கிறாங்க தியானம்ன்ற முறையில். புரியுதுங்களா? இதெல்லாம் இப்போ தான் தொடக்கமாக தியானம் கற்றுக்க வரவங்களுக்கு புரியாது. பல இடங்களில் போய் தியானம் கற்றுக்கிட்டோ இல்லை பல இடங்களில் போய் எதையோ கற்றுக்கிட்டோ ஒன்றுமே முடியாமல் ஓரமாக எங்கன்னா ஒரு ஓரமாக உட்காந்துருப்பீங்கள்ல, அவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அதனால் தியானங்கள் லாட்ரி டிக்கெட்டை போலவும், குருமார்கள் லாட்ரி டிக்கெட் ஏஜென்ட்டுகளைப் போலவும் பம்பர் ப்ரைஸ் அடிக்கும்னு தியானம் கற்றுக்கிட்டவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் பம்பர் ப்ரைஸ் அடித்ததோ குருமார்கள் தான். ஏன்னா உருவமில்லாத இறைவனை பற்றி பேசுகிறவங்க உருவமாக இருக்கிற எல்லாத்தையும் விற்கிறாங்க. அதுவே எவ்வளோ தவறானது. பெரிய பெரிய சித்தர்களும் ஞானிகளும் வெட்ட வெளியாக இருக்கிற இறைவன்னு சொல்லிட்டாங்க, உருவமற்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவும் சொல்லியும் நீங்கள் யார்கிட்டேயோ போய் எதையோ கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை மாறிடும் நம்பி லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க. அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. பல்வேறு நாடுகள்லாம் வேறு போய் லாட்ரி டிக்கெட் விற்கிறாங்க. பம்பர் ப்ரைஸ் அடிக்கிறதோ குருமார்களுக்கு மட்டுமே. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இதெல்லாம் உங்களோட சிந்தனையை தூண்டுறதுக்காக தான். அவர்கள் மீது எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. அவர்கள் என் நண்பர்களே, என் சகோதரர்களே. ஏன்னா அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க பாருங்களேன். அவங்க சொல்கிறது உருவமில்லாத இறைவனை பற்றி, ஆனால் உருவமாக இருக்க எல்லாத்தையும் விற்கிறாங்க. எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நீங்கள் எப்போ ஸ்மார்ட்டாக மாற போகிறீங்க? ஜீவ சமாதிக்கு செல்ல வேண்டாம். அதே போல் ஜீவ சமாதிக்கு போனால் உங்களுக்கு பவர் கிடைக்கும். ஜீவ சமாதி ஆனவங்க பவர் கொடுக்கறதுக்கு தான் அங்கே இருக்கிறாங்களா? ஜீவ சமாதி எங்கே இருக்குது? இந்த பூமியில் தானே இருக்குது. அவங்க இருக்கிற இடம் முழுவதும் பவர் இருக்கணுமா, இல்லை அந்த பவர் கொஞ்சம் தள்ளி போனால் நின்றுமா? யோசிச்சு பாருங்கள். ஜீவ சமாதிக்கு போனால் பவர் கிடைக்கும், அவங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று தருவாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும். அவங்க எங்கே இருக்காங்க? இப்போது திருவண்ணாமலையில் ஒரு ஐயா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் பூமியில் தானே இருக்கார். அவர் இருக்கிற அந்த பூமி ஃபுல்லாகவே அவர் பவர் நிரம்பி தானே இருக்கணும். அந்த இடத்துக்கு போனால் தான் பவர் இருக்குமா? அது எது வரைக்கும் இருக்கும்னு யாரெல்லாம் சொல்ல முடியுமா? இப்போது திருவண்ணாமலையிலேருந்து செஞ்சு வர வரைக்கும் அந்த பவர் இருக்குமா, இல்லை திருவண்ணாமலையிலே முடிஞ்சிருமா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஜீவ சமாதி அப்படின்னா என்னென்னா, உங்களுக்குள் இருக்கும் ஜீவனை எது ஆதியில் இருந்து இருக்கிறதோ அது கூட சமமாக்கணும். ஜீவ சமாதிக்கு நீங்கள் வெளியில் போகக்கூடாது. உள்ளே போய் உங்கள் ஜீவனை எது ஆதியில் இருக்குதோ, ஆதியிலேருந்து இருந்துகிட்ருக்கோ அது கூட சமமாக்கணும். அது பேர் ஜீவ சமாதி. ஜீவ சமாதி அடைந்தாங்கல்ல, அவங்கள போய் பார்க்குறது பேர் ஜீவ சமாதி அல்ல. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். அங்கே போனால் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லவா, உங்கள் மனம் எப்படி இயங்குதுன்னா, நீங்கள் எதை முன்னாடியே தீர்மானிக்கிறீங்களோ அந்த மாதிரி அது உங்களுக்கு காமிக்கும். வேறு ஒன்றும் பண்ணாது.
ஜீவசமாதிக்கு போனால் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சுட்டு போகிறீங்கல்ல, அங்கே போனால் வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி உங்கள் மனம் உங்களுக்கு உருவாக்கி தரும். வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? அதே போல் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குரு வந்து அவர் ஊற்று ஊற்று பார்த்தாராம், உடனே எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சான். சரி, ஏதோ ஒன்று நீங்கள் எதையோ ஒன்று நம்புறீங்க, உங்கள் விருப்பம். நீங்கள் லாட்ரி டிக்கெட்டை பஞ்சாக வாங்கி நீங்கள் கையில் வச்சுக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது. பம்பர் ப்ரைஸ் அடிக்க போகிறதோ குருமார்களுக்கு தான். எதுக்கு அவங்கள குருமார்கள்னு சொல்கிறேன்னு தெரியுமா? அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு கான்ட்ரடிக்ஷனாக, அவங்க பேசுகிறதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக எல்லா செயலும் செய்வாங்க. அருள் வேணும்னா எதுக்கு பொருள் எதற்கு? புரியுதுங்களா? உங்களை ஒருத்தர் அடிமையாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல உங்கள் மனதை பயத்துக்கு உள்ளாக்குவாங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எதையோ பண்ணுறான் எவனோ, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு வக்கு இல்லை நமக்கு. மனிதர்களே தாக்கி கொள்கிறார்கள். மனிதர்கள் மேலேயே குண்டு போடுறாங்க. மனிதர்களே அசிங்கமாக நடத்துகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பொருட்டு இல்லை. ஒரு கோழி வெட்டுறதும், ஒரு ஆடு வெட்டுறதும், ஒரு மாடு வெட்டுறதும் உங்களுக்கு வன்முறையாக தெரிகிறது. உங்களை ஃபஸ்ட்டு பயம் உங்கள் மனதை முழுவதுமாக பயமாக மாற்றுவாங்க. அதுதான் அவங்களோட வேலையே, வேறு எதுவும் கிடையாது. உங்களை படைத்த இறைவன் தான் இங்கே எல்லா குருக்களையும் படைத்தான், எல்லா ஞானிகளையும் படைத்தான், எல்லா மகரிஷிகளையும் படைத்தான், எல்லா பிரம்மஸ்ரீகளையும் படைத்தான். அதனால் படைத்தவனை நெருங்குங்கள், படைத்தவைகளை நெருங்குவதை விட்டு நின்று விடுங்கள். இன்றையோடு ஜீவசமாதி உள்ளே போனாதான், உங்களுக்குள்ளே ஒரு ஜீவசமாதி இருக்குது, அங்கே போனால் உங்களுக்கு பவர் கிடைக்கும். வெளியில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கான பயணத்துக்கான செலவு மட்டும்தான் ஆகுமே தவிர உங்கள் வாழ்க்கைக்கான செலவு எப்பயுமே கிடைக்காது. அதனால் எதையோ சொல்கிறாங்கன்னு எதையோ கேட்டுட்டு இருக்காதீங்க. அவர்கள் உங்களை ஃபஸ்ட்டு, நீங்கள் எல்லா வீடியோவும் யூடியூப்பில் போடுற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களை பயம் மட்டும்தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரூல்ஸ் கொடுப்பாங்க, ரெகுலேஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் ரூல்ஸு ரெகுலேஷன் உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்குறாங்களோ, நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு வேற ஒருத்தன் உங்களுக்கு சொல்கிறானோ அவன் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. எனக்கு தெரியாது, சரிங்களா? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதுக்கு கர்ம வினை இருக்குது, கர்ம பதிவு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதுக்கு வெறும்னே 5 அறிவு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கு நேற்று என்ன நடந்ததுன்னே தெரியாது. அதுக்கு நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் கூட தெரியாது. தெரியாத எண்ணமே இல்லாத ஒரு உயிரினத்துக்கு எப்படி கர்மா வரும்? அது எப்படி செயல் செய்ய முடியும்? அதுக்கு இப்படி தான் நீ இருக்கணும்னு சொல்லி லிமிட்டேஷன் இருக்குது. அது மாதிரி இருக்கும். நாய் கொலைக்கும், சாப்பிடும், யாருன்னா வந்தால் புறாண்டோம், அவ்வளோதான். மற்றபடி மூளையில் தான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமே தவிர எல்லா நினைவுகளையும். அதுக்கு எண்ணங்கள்னு ஒன்று வரவே வராது. அப்போ எப்படி கர்மா வரும்? எண்ணங்கள் மூலிமா செயல் புரிஞ்சால் தானே கர்மா அதுங்களுக்கு வரும். அதோட கர்மாலாம் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்குள்ளே போய் பதிவாயிடுமா? என்ன கேலி கூத்தாக இருக்குது, யோசிச்சு பாருங்கள். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு மாடை வெட்டுறோன்னா தப்பு. ஆனால் அதே மாடுக்கு நம்ம கருவுறுவதற்கு இன்ஜெக்ஷன் மூலயமா அதை கருவுற வைக்கிறோம். அது தப்பு இல்லையா? அது அந்த மாடை கொல்றதா மாதிரி இல்லையா? யோசிச்சு பாருங்கள். மாடு இப்போ இருக்க எல்லா மாடுமே இயற்கையான முறையில் கருவுறதே கிடையாது. எல்லாமே செயற்கையான முறையில் இன்ஜெக்ஷன் மூலயமா தான் கருவுறுது. இதை எதிர்த்து எந்த குருமாரும் பேசவே முடியாதா? அந்த மாடு பாவம் இல்லையா? வெட்டினா மட்டும்தான் பாவமா, இல்லை துன்புறுத்துறது பாவமா? ஒரு மாடை வெட்டிட்டிங்கன்னா அதோட செத்துரும். ஆனால் அதை துன்புறுத்துறது டெய்லி சாவடிக்கிற மாதிரி. அதோட இயற்கையான குணம் ஒரு மாடு கூட இணையிறது. அதையே தடுத்து நிறுத்திட்டீங்க நீங்கள். இன்ஜெக்ஷன் மூலயமா ஒரு கருவை உருவாக்கி ஒரு கன்றுக்குட்டியை பெற்றெடுக்கிறீங்க. அந்த கன்றுக்குட்டிக்கு கருவுறுதல்னா என்னன்னே அதோட உறுப்புக்களில் அந்த மெமரியே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மாடை கொடுமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி வச்சுருக்குறோம். மாடை வெட்டுறது தானே பிரச்சனை. அந்த மாடை இப்படி துன்புறுத்துறீங்கல்ல. ஒரு பெண் ஒரு ஆண் இருக்கிறாங்க, 2 பேருமே. ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணை இன்ஜெக்ஷன் மூலயமா கரு வைக்கிறது எவ்வளோ அசிங்கமான விஷயமோ, அதே மாதிரி தான் அந்த மாட்டுக்கு நம்ம அந்த அசிங்கமான விஷயத்த செஞ்சிட்ருக்கோம். இதை எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே இல்லையா? கறி சாப்பிட்டா தான் அந்த கர்ம பலன் நம்ம மேலே வந்துடுமா? நீங்கள் தினம் தினம் இந்த உயிர்களை, அந்த உயிரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஆடு மாடு அப்படியே வச்சுருந்து என்ன பண்ணுவீங்க? செத்து தானே போகுது. யோசிச்சு பாருங்கள். அதுக்கு எதுவுமே கிடையாது.
ஆடு மாடை வெட்டுறான்னு சொல்லுவீங்களா இல்லை கொலை பண்ணுறான்னு சொல்லுவீங்களா? வெட்டுறான்னு தானே சொல்லுவீங்க. மரத்தை வெட்டுறான்னு சொல்லுவீங்களா இல்லை மரத்தை கொலை பண்ணுறான்னு சொல்லுவீங்களா? மரத்திற்கும் உயிர் இருக்கிறது, அதனாலே அது பச்சை பசேன்னு இருக்குது. உயிர் இல்லாத மரம் பட்டு போயிடும். நீங்கள் மரத்தை வெட்டும் பொழுதோ, செடியை வெட்டும் பொழுதோ, மாங்காய் சாப்பிடும் போதோ, மாங்காவை பறிக்கும் பொழுதோ அந்த மரம் அழுகிறது. ஆனால் அது உங்கள் காதுக்கு கேட்கல. புரியுதுங்களா? அதே போல தான் இந்த உயிரினங்களும் உங்களுக்காக படைக்கப்பட்டது. நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல இறைவனின் திருப்பெயரால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். எதுக்காக சைவம் அசைவத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்கன்னே தெரியல. அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு வச்சுருக்கிறீங்களா? அதை விடவா இது பெரிய கொடூரமாக இருக்கும்? ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறான், கணவன் மனைவி கிட்ட சண்டை போடுறாங்க, மனைவி கணவன் கிட்ட சண்டை போட்டு 2 பேரோட உயிர் ஆற்றலையும் அழிச்சிக்கிறீங்களே. அந்த உயிரை விடவா இந்த உயிர் பெரிய விஷயமா இருக்க போது? சிந்திச்சு பாருங்களேன். ஒரு மாட்டையே அதோட இயற்கை தன்மையிலேருந்து செயற்கையாக கருவுற வைக்கிறீங்களே, அதை விட அந்த மாட்டுக்கு நீங்கள் வேறு என்ன பண்ணணும்னு இருக்குதா? அதை வெட்டுறது ஈஸி, அது ஈஸியாக செத்து போயிடுறேன்டான்னு செத்து போயிடும். ஏன்னா இந்த மாதிரி என்னை துன்புறுத்தாதீங்கடான்னு அதெல்லாம் சொல்ல முடியல. அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, சாப்பிட்றது தான் தப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்ற எல்லா உணவும் சுவைக்காக மட்டுமே தவிர அந்த உருவமாக இருக்கிற உணவுக்காக இல்லை. நீங்கள் ஒரு பிரியாணி சமைச்சு அதில் உப்பு இல்லை, காரம் இல்லை, எந்த டேஸ்ட்டும் இல்லை அப்படின்னா அதை சாப்பிடவே மாட்டீங்க, துப்பிடுவீங்க. ஏன்? சாப்பிட்றது தானே, நான்வெஜ் தானே, சாப்பிட்றது தானே. நீங்கள் உணவு உண்பது சுவைக்காக மட்டுமே. ஒரு சுவை நாக்கில் பட்டால் வருதில்ல, அந்த சுவைக்காக தான். நீங்கள் கறியை மென்று அந்த சுவையை எடுத்துகிட்டு துப்பிடுங்க. கறியை சாப்பிட்டா தானே தப்பு, சுவையை சாப்பிட்டா தப்பு இல்லையே. சுவையை உங்களால் கண்ணால் காமிக்க முடியுமா? முடியாது. அதனால் எதையோ கண்டதை பேசுகிறாங்கன்னு சொல்லி உங்கள் காதுகளை எடுத்து கொண்டு போய் அங்கே வைத்து விடாதீர்கள். உங்களுக்கான ரூல்ஸும் ரெகுலேஷனும் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை கவனிப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சுதந்திரமாக்கப்பட வேண்டும். அதுவே ஆன்மீகம். இங்கே இருக்க ஆன்மீகம் எல்லாம் உங்களுக்கு சிறையாக இருக்கிறது. உங்களை சுற்றி வேலி அமைத்தபடி வண்ணமே உங்களுக்காக அனைத்தையும் பேசி கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? ஒவ்வொரு வீடியோ அவங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணும் போதும் அவர்கள் பம்பர் ப்ரைஸ்க்காக மக்களை பிடிப்பதற்காகவே வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆன்மீகவாதிகள் எதுக்கு டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணணும்? எதுக்குங்க? எதுக்கு வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணணும்? தொடர்ந்து யூடியூப்பில் எதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அவங்களுக்கு? அவங்க மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கா? சரி, எங்கள் மக்கள் சமுதாயம் நல்வழி ஆன மாதிரியே தெரிலையே. உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேர் கூட நல்வழி ஆகலையே. நீங்கள் இறைவனை நிராகரித்ததின் பொருட்டு நீங்கள் பன்மடங்கு வேதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். எப்பொழுது உருவமாக இருக்கிற ஒரு மனிதன் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களோ, நானும் ஒரு மனிதன் தானே, நான் சொல்கிறத கேட்கக்கூடாது, சிந்திக்கணும், சிந்தித்து தெளிவு பெறணும். எந்த மனிதன் சொல்கிறதையும் கரெக்டுன்னு எப்பயுமே ஏற்றுக்கக்கூடாது, சிந்திக்கணும், தெளிவு பெறணும். எப்பொழுதும் யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், சிந்தியுங்கள். ஓகேனா அந்த கருத்தை ஏற்றுக்குங்க, சொன்ன மனிதன் அப்படியே விட்டுருங்க. புரியுதுங்களா? ஞானி நீ அதெல்லாம் மனிதன் மட்டும்தான். மனிதத்தன்மை என்பது உங்கள் மனதை தூய்மையாக வச்சுக்கிறது மட்டும்தான். தூய்மையாக வச்சிங்கன்னா நீங்கள் ஆன்மாவிலிருந்து செயல்புரிவீர்கள், அவ்வளோதான். புரியுதுங்களா? தயவுசெய்து இந்த சிம்பிளான ஆன்மீகத்தை உங்கள் காதை எங்கெல்லாம் வைக்கக்கூடாதோ அங்கே போய் வச்சு கேட்டு எங்கேயோ மாட்டிக்கிட்டு பல வருடங்கள் கழித்து துளைந்த வாழ்க்கையை தேடாதீர்கள். புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து லாட்டரி டிக்கெட்டை வாங்குவதை இன்றே நிறுத்திவிடுங்கள். ஏக இறைவனை கை கொள்ளுங்கள். உங்களுக்குள் சென்று ஜீவசமாதி அடையுங்கள். உணவு என்பது சுவைக்காக மட்டுமே. சரிங்களா? உணவுன்னு வந்தாலே அது சாப்பிடக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இவங்க உங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு கோழியை வெட்டும் போதோ ஆடை வெட்டும் போதோ அது பயந்து அதுக்குள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸ்லாம் சுரந்து அது கறியில் ஒட்டிக்கிதான் நீங்கள் சாப்பிட்ட உடனே அந்த பயத்தன்மை உங்களுக்கு வந்துடுதான். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறா? எப்படி தீர்மானிக்கிறீங்க? இதை எந்த ரிசர்ச் பேப்பர் உங்களுக்கு சொல்லிச்சு? எதுவுமே இல்லையே. யாரோ சொல்கிறத கேட்டு சொல்கிறீங்க. சரிங்களா? இதெல்லாம் புரிஞ்சுங்க. இதெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்காகவே புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் நான் போடுற நிறைய வீடியோவுக்கு கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன். நான் அற்புதமான கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். என்னை எதிர்த்து சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்களா? உங்களுக்கு இன்னும் புரியவில்லை என்பதே எனக்கு புரிகிறது. நான் ஒரு வீடியோ போட்டால்
எதிர்ப்பு வருதுன்னு வச்சிங்களேன், அப்போ தான் நான் கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு வீடியோ போட்டால் எல்லாரும் குருவே சரணம், வணக்கம் ஐயா, சிறப்பாக உள்ளது, நல்லது அப்படிலாம் போடுறாங்கன்னு வச்சிங்களேன், நான் நல்லாவே வீடியோ போடலன்னு அர்த்தம். என்னை எதிர்த்து கமெண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் நான் மனித இனத்திற்காக எதையோ செய்கிறேன்னு அர்த்தம். இல்லை எல்லாரையும் ஆசுவாசப்படுத்தி நான் எனக்கான கூட்டங்களை அமைத்து கொள்வதற்காக பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா எல்லாரும் எனக்கு இசைவான கமெண்ட்டை போடுவாங்க. நான் எப்பொழுதும் எனக்கு இசைவான கமெண்ட்டை நான் விரும்புவதே இல்லை. நான் சொல்லும் கருத்துக்களை வைத்து சிந்தித்து கவுண்ட்ரு பண்ணணும். இது தப்பு, இது ரைட்டு. அப்போ தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் எனக்கு எதிராக கமெண்ட் போடுறவங்க மட்டும்தான் எதையோ சிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அது வலிக்குதில்ல, இது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல, அது தப்பு இல்லை. நீங்கள் வைத்து கொண்டிருக்கும் தீர்மானங்களுக்கு எதிராக இது இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் போடுறீங்க. அதை நான் உடைக்கிறது தான் என்னோடய வேலையே. புரியுதுங்களா? என் வேலை நான் இந்த மாதிரி வீடியோ போடுறது தான். நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் உங்களுக்கு புரியும். நீங்கள் சுதந்திரமாக இல்லை என்பதை அது நிரூபிக்கிறது. புரியுதுங்களா? எதிர்ப்பு இருக்கிறது தான் சரியான ஆன்மீகம். எதிர்ப்பு இல்லாமல் இருக்கிறது இல்லை. எல்லாரும் ஒருத்தரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவர் மிகவும் தவறானவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு இசைவாக மட்டும்தான் பேசுவார். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். தயவு கூர்ந்து லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட்டுகளிடம் இருந்து சிக்கியிருந்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. போய் சிக்கிக்காதீங்க. நல்லது. இறைவன்